அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த புனிதமான ரம்லான் மாதத்தில் குர்ஆன் எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுன்னு சொல்லி முடிப்போம். நம்ம எல்லாருமே அரபிக்கில் ஓதுவோம். நம்ம குர்ஆன்ங்கிறது இந்த புனிதமான ரம்லான் மாதத்தில் இறங்குச்சுன்னு தெரியும். குர்ஆனுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதுன்னு தெரியும். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனில் என்னென்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு தெரியாது அல்லாஹ் எந்த அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்கான். நம்ம அதிகமாக அரபி குர்ஆன வசனம் நம்ம சரளமாக ஓதணும், வேகமாக ஓதணும், அரை மணி நேரத்தில் ஒரு ஜுஸை முடிச்சிடணும் அப்படின்னு தான் சொல்லி நம்ம இந்த ரம்லானை போட்டி போட்டுட்டு நம்ம நீ எத்தனை ஜுஸு முடிச்சிருக்க, நான் எத்தனை ஜுஸு முடிச்சிருக்கேன், எத்தனை குர்ஆன் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டி போட்டுட்டு அரபியை மட்டும்தான் ஓதுறோமே தவிர நம்ம ஓதுகிற ஆயத்தில் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை பண்ணியிருக்கிறானா, நல்ல உபதேசம் சொல்லியிருக்கிறானா, சொர்க்கத்தோட வசனத்தில் சொல்லியிருக்கிறானா, சொர்க்கத்தை பற்றின விஷயங்கள் சொல்லியிருக்கிறானா, நரகத்தை பற்றின விஷயங்கள் சொல்லியிருக்கிறானா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாது நமக்கு. நம்ம அரபியில் மட்டும்தான் ஓதுறோம். நம்ம யாருமே தமிழாக்கம் எடுத்தோ தஃப்சீர் எடுத்தோ அது எப்போ இறங்குச்சு, எதனால் இறங்குச்சு, எதுக்காக இறங்குச்சு, யாரை பற்றி சொல்லியிருக்கிறான், வரலாறு யாரை பற்றின வரலாறு, எந்த கூட்டத்தை பற்றினது, அவங்களுக்கு என்ன தண்டனை கிடச்சிச்சு, அவங்களுக்கு எதனால் அந்த தண்டனை கிடச்சிச்சு, அவங்க என்ன தவறு செஞ்சாங்க, தவறு செஞ்சவங்க எப்படி பாவ மன்னிப்பு கேட்டாங்க, எந்த விஷயமுமே நமக்கு தெரியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஏகப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறான். ஆனால் நம்ம அரபியை மட்டுமே படிச்சுட்டு அதோட தமிழ் பற்றி நம்ம எதுவுமே தெரியாமல் படிக்கிறது அப்படி தான் நம்ம இருக்கிறோம். அதனால இது ஒரு புதிய முயற்சியாக இந்த வருஷம் ஒவ்வொரு ஜுஸுவும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கா, யாரை பற்றி சொல்லியிருக்கிறா, எந்த கூட்டத்தை பற்றி சொல்லியிருக்கா, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா, அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டான சம்மரைஸ் மாதிரி. அதாவது விளக்கமாக சொல்லணும்னா நம்ம எவ்வளோ வீடியோஸ் எவ்வளோ லாங்காக போட்டாலுமே நமக்கு பத்தாது. அதனால் ஒரு தூண்டுதலாக நம்ம தமிழை படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டுற விதமாக நம்ம டெய்லி ஒரு ஜுஸுவோட சம்மரி, அதாவது ஷார்ட்டாக அல்லாஹ் ஃபஸ்ட் பேஜில் என்ன சொல்லியிருக்கான், செகண்ட் பேஜில் என்ன சொல்லியிருக்கிறான், ஃபஸ்ட் 5 பேஜில் எதை பற்றி சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். நீங்கள் மேலும் ஆர்வம் எடுத்து நீங்கள் அந்த ஆயத்தை தமிழாக்கம் படித்து இது எதை பற்றி சொல்லியிருக்கிறான், இந்த ஆயத்தில் என்ன வந்திருக்கு, நீங்கள் ஆர்வம் எடுத்து நீங்கள் அதை செய்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் முயற்சியாக இந்த வீடியோவை இன்ஷா அல்லாஹ் இந்த ரம்லான் மாதம் முழுவதும் போடலாங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிற. இன்ஷா அல்லாஹ் அதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தரணும். இதை பற்றி கற்றுக்கிட்டு இது நம்ம வாழ்க்கையில் இந்த குர்ஆனை அமல்படுத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கும் எனக்கும் இந்த வாய்ஸை கேட்குற எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கணுங்கிற துவாவோடு இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த முழு ரம்லானும் பாக்கியம் உள்ளதாகவும் அல்லாஹ் தஆலா அமைச்சு தருவானாக. ஆமீன். ஜுஸு 1 நம்ம ஃபஸ்ட்டு ஜுஸுவில் அல்லாஹ் தஆலா யாரை பற்றி சொல்லியிருக்கிறான், எதை பற்றி சொல்லியிருக்கிறாங்கிற ஷார்ட்டான விஷயங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சூரா அல் பக்ரா. சூரா அல் பக்ரா அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு சூரா அல் ஃபாத்திஹா இருக்குது, ரெண்டாவது சூரா அல் பக்ரா. ஃபஸ்ட்டு ஜுஸுவில் இது 2 தான் இருக்குது. சூரா அல் பக்ரா மிகவும் பெரிய சூறாவாக சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சூரா அல் ஃபாத்திஹா. சூரா அல் ஃபாத்திஹா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சூரா அல் ஃபாத்திஹாங்கிறது வழிகாட்டல். நமக்கு அந்த எப்படி வழிகாட்டுறது, நமக்கு எப்படி வாழணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டல் மாதிரி அல்லாஹ் தஆலா அந்த சூரா அல் ஃபாத்திஹாவை இறக்கியிருக்கிறான். அந்த சூரா அல் ஃபாத்திஹாவில் என்ன இருக்குது அப்படின்னா, அல்லாஹ்வை புகழ்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அர் ரஹ்மான் இர் ரஹீம், அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வை புகழ்கிறது ஃபஸ்ட்டு ஆயத்துகள்லையும், அடுத்து நியாய தீர்ப்பு நாளோட அதிபதி அவன் தான் அப்படிங்கிற ஆயத்துக்களும், முக்கியமான துவா ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். முக்கியமான துவாவாக அல்லாஹ் தஆலா நம்ம எப்படி துவா கேட்கணுங்கிறதையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், நேரான பாதையில் யார் நேரான பாதையில் போனாங்களோ அவங்கள மாதிரி எங்களையும் நேரான பாதையில் கூப்பிட்டு போடையால் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி துவா கேட்கணுங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சூரா அல் ஃபாத்திஹாவில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ சூரா அல் ஃபாத்திஹாங்கிறது நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்லணும்னா வழிகாட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது சூரா அல் பக்ரா.
சூராவோட அல் பக்ராவோட ஆரம்பத்தில் தக்குவாவை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். தக்குவா உள்ளவர்கள் ஹிதாயத்துவங்கிற கிடைக்கிறவங்கள பற்றி அவங்க எப்படியா இருக்கணும், வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி அல்லாஹ் தாலா வந்து அல் பக்ராவில் வந்து சொல்லியிருக்கிறான். அல் பக்ரா அப்படி என்ன அப்படின்னா, பக்ரா அப்படின்னா தமிழில் வந்து பசுமாடு. பசுமாடை வந்து அதை வச்சுன ஒரு சம்பவம், அதை பற்றின ஒரு வரலாறு. அதில் வந்து அல்லாஹ் தாலா வந்து நமக்கு அந்த வரலாறை சொல்லி அவங்க அந்த கூட்டத்துக்கு வந்து அல்லாஹ் தாலா என்னென்ன கொடுத்தான், அதை அவங்க வந்து எப்படி வந்து ஏற்றுக்கிட்டாங்க, ஏற்றுக்காதனால அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, என்னென்ன தண்டனை கிடைச்சிச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறை அல்லாஹ் தாலா நமக்கு ஒரு உதாரணமாக சொல்லி அதிலேருந்து நமக்கு ஒரு படிப்பினை அல்லாஹ் தரோம். அவங்க வந்து இதை ஏற்றுக்கல, அவங்க நாளுக்கு இந்த தண்டனை நான் கொடுத்தேன், அதனால் நீங்களும் அந்த தவறை செய்யாதீங்க, நீங்களும் வந்து அந்த விஷயங்களை வந்து எச்சரிக்கையாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை விஷயத்தை வந்து அல்லாஹ் தாலா வந்து நமக்கு அல் பக்ரா சூறாவில் சொல்கிறான். மேலும் வந்து அந்த சூறாவோட ஆரம்பத்தில் வந்து அல்லாஹு தாலாவை வணங்கி கட்டளைகளை பின்பற்றுங்க அப்படிங்கிற ஒரு கட்டளை வந்து அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் வந்து குர்ஆனில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம தொழுகையை நிலை நிறுத்துங்கள் அப்படிங்கிற விஷயங்களை வந்து அல்லாஹ் தாலா வந்து சொல்கிறான். அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து கட்டளைகளை வந்து எடுத்துக்கணும், அந்த கட்டளைகளை வந்து நம்ம இகழக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சூரா அல் பக்ராவில் அல்லாஹ் சொல்கிறான். மேலும் வந்து குர்ஆன் வந்து ஒரு வழிகாட்டும், தக்குவா அல்லாஹோட பயம் உள்ளவங்களுக்கு வழிகாட்டும், அந்த பயம் இல்லாதவங்க அல்லாஹை மறுக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக வழிகேடு தான், அவங்கள வந்து நம்ம வந்து திரை வச்சு மூடிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் தாலா வந்து இந்த சூறாவின் மூலயமா நமக்கு சொல்கிறான். ஐந்தாவது விஷயம் படிப்பினை நோக்கம். மனிதன் உருவாக்கப்பட்டதை பற்றி அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருங்க எப்படி உருவாக்கப்பட்டாங்க, சூரா அல் பக்ராவில் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றின வரலாறும் வருது. அவங்க அல்லாஹ் தாலா வந்து குர்ஆன் மனிதனை வந்து உருவாக்கப்பட்டது எதுக்காக, என்ன நோக்கத்துக்காக அல்லாஹ் வந்து மனிதனை உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். அதில் வந்து குர்ஆன் ஆயத்து வரும், அந்த ஆயத்து வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அதோட தமிழாக்கம் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அரபியில் அது என்னவா அல்லாஹ் சொல்லியிருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து தேடி பாருங்கள். அல்லாஹ் தாலா வந்து மனிதனை படைக்கப்பட்டதுக்கான நோக்கம் அவனை வணங்குவதற்காக மட்டுமே அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கான். இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம வந்து ஆடம்பரமாக வாழணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், பிள்ளைய வளர்க்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், ஸ்கூலில் சேர்க்கணும், காலேஜில் சேர்க்கணும், டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், ஒரு நல்ல தொழில் அமைச்சு தரணும், இந்த விஷயங்கள் தான் நமக்கு வந்து மைண்டில் இருக்கே தவிர அல்லாஹ் தாலா குர்ஆனில் என்ன சொல்லியிருக்காங்கிறது நமக்கு தெரியல. அல்லாஹ் நம்மளை படைச்சதுக்கான முக்கியமான காரணமே அவனை வணங்கணும் அப்படின்னு தான். நம்ம யோசித்து பார்த்தோம்னா அந்த விஷயத்தை நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம்னா 10% கூட கிடையாது. நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கையை மட்டும்தான் பின்பற்றுறோமே தவிர நம்ம வந்து அல்லாஹ் சொன்ன வார்த்தையும் நம்ம வந்து மறுமைக்கான வாழ்க்கையும் வாழ்கிறோமா அப்படிங்கிறத பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. அப்போ நம்ம தமிழில் வந்து இந்த குர்ஆனை படித்தோம், அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சால் தான் நம்மளோட வாழ்க்கையில் வந்து அதை அமல்படுத்த முடியும். அதுக்காக தான் வந்துட்டு குர்ஆன் எப்படியாக வந்துட்டு அரபியில் படிக்காமல் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கிற விஷயங்களையும் தெரிஞ்சு அதை வாழ்க்கையில் அமல்படுத்தணும்னு சொல்லி இது வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆறாவதாக விஷயம் வந்துட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட வரலாறு, அவங்க என்ன தவறு செஞ்சாங்க, அந்த தவறு அவங்க எப்படி உணர்ந்தாங்க, அந்த தவறுலேருந்து அவங்க எப்படி தௌபா செஞ்சாங்க, அந்த தௌபாவை அல்லாஹ் தாலா எப்படி ஏற்றுக்கிட்டான் அப்படிங்கிற விஷயங்களை அல்லாஹ் தாலா நமக்கு சொல்லி கொடுக்குறான் குர்ஆனில். எதுனால இது அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்குறான்னா, மனிதர்கள் வந்து கண்டிப்பாக தவறு செய்யக்கூடியவர்கள், அவங்க வந்து மிகவும் பலகீனமானவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அந்த தவறை வந்து எப்படி நம்ம உணர்ந்து அந்த தவறுலேருந்து மீளணுங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறான். அந்த தௌபா செய்யுங்க, நீங்கள் ஒரு தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த தவறை உணருங்க, அல்லாவே நான் தவறு செஞ்சுட்டேன், அந்த தவறுலேருந்து நான் மீள்றேன், அந்த தவறை நான் திருப்பிய வாழ்நாளில் நான் செய்யவே கூடாது அப்படிங்கிற மனப்பூர்வமாக தௌபா செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் மிகவும் கருணையாளன், அல்லாஹ் வந்து மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் வந்து அந்த தௌபாவை ஏற்றுக்கிறான், அந்த தௌபாவை ஏற்றுக்கிட்டு நம்மளை மன்னிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் தாலா அழகா வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட வரலாறு மூலயமா இந்த சூரா அல் பக்ராவில் நமக்கு வழிகாட்டுறான். அந்த தௌபாக்கு அப்புறம் அது எப்படி அல்லாஹ்
திரும்புகிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி திரும்புகிறாங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஒரு தௌபா செஞ்சுட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த பாவத்தின் வந்து பக்கமே நம்ம போகக்கூடாது. அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும். அதை வந்து எப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்கிறான். இப்போ நான் சொன்னது வரைக்கும் பேஜ் 5 வரைக்கும் இருக்குது. 5 பேஜில் அல்லாஹ் தாலா இவ்வளோ விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறான். இவ்வளோ விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வந்திருக்குது. இப்போது 6வது பேஜிலேருந்து 10வது பேஜ் வரைக்கும் அல்லாஹ் தாலா என்ன சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ 6வது பேஜ்லேருந்து 10வது பேஜ் வரைக்கும் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்னா, பனி இஸ்ராயில் கூட்டத்தினரை பற்றின வரலாறு அல்லாஹ் தாலா நமக்கு சொல்லிக்கிறான். அல்லாஹ் அந்த பனி இஸ்ராயில் கூட்டத்துக்கு எவ்வளோ நன்மைகளை தந்தான். ஆனால் அவங்க எப்படி தீர்க்கதரிசிகளை எதிர்த்தார்கள், அதாவது தீர்க்கதரிசிகளை நபிமார்களை எப்படி எதிர்த்தாங்க, நபிமார்களை வந்துட்டு பனி இஸ்ராயில் கூட்டத்தினர்கள் வந்துட்டு அல்லாஹ் தாலா நிறைய விஷயங்களை அல்லாஹ் தாலா கொடுத்தான். அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தான். மண்ணு சல்வாங்கிற இது உணவு கொடுத்தான், சொர்க்கத்தோட உணவு கொடுத்தான். அவங்க வந்து நீ வந்து நபியா, இப்போ நீ எனக்கு இதை செஞ்சு காட்டு, நீ வந்து இப்படி பண்ணி காட்டு, அப்படி பண்ணி காட்டுன்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டாங்க. அந்த கேள்விகள் செயல்கள் எல்லாத்தையுமே எல்லாம் செஞ்சு காமிச்சான். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அத்தனையும் பார்த்துட்டு அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே அனுபவிச்சுட்டு அப்பயுமே வந்துட்டு அந்த நபிமார்களை வந்து எதிர்க்கிறதும் அந்த நபிமார்களை வந்து பொய்ப்பிக்கிறதும் இந்த மாதிரி இருந்தாங்க. அல்லாஹ் கடலை பிளந்து காமிச்சான், மண்ணும் சல்வாங்கிற உணவெல்லாம் கொடுத்தான். ஆனாலும் அவங்க எல்லாமே வந்துட்டு தவறு செஞ்சாங்க. அதுலேருந்து வந்து தவறு இழைத்தார்கள். நபிமார்களை ஏற்றுக்கலை, அல்லாஹ் தாலாவை ஏற்றுக்கலை. அதனால அவங்களுக்கு என்னென்ன வந்து தண்டனைகள் அல்லாஹ் தாலா கொடுத்தா அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு பனி இஸ்ராயிலோட வரலாறை வந்து 6வது பக்கத்துலேருந்து 10வது பக்கம் வரைக்கும் அல்லாஹ் தாலா வந்து சொல்கிறான். இந்த வரலாறு அல்லாஹ் தாலா எதுக்காக நமக்கு சொல்கிறான் அப்படின்னா, இந்த வரலாறுங்கிறது நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கை. நம்ம வந்து அல்லாஹ் தாலாவை வந்துட்டு ஏற்றுக்கலை, அவங்கள மறுத்தோம், நபியோட பேச்சுகளை மறுத்தோன்னா எந்த அளவுக்கு வந்து அல்லாஹ் தாலா நம்மளை தண்டிப்பான் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த வரலாறு அல்லாஹ் தாலா நமக்கு சொல்லி காட்டுறான். இந்த எச்சரிக்கைகள் மூலமா நம்ம என்ன படிப்பினை பெற்றுக்கணும் அப்படின்னா, இதிலிருந்து நம்ம வந்து இந்த மாதிரி தவறுகளை நம்ம வாழ்நாளில் செய்யக்கூடாது, ஷிர்க் வைக்கக்கூடாது, நபிமார்களை முழுமையாக ஏற்றுக்கணும், அவங்களோட வார்த்தைகளை கட்டுப்படுத்த, அவங்களோட வார்த்தைகளை பின்பற்றணும், நம்மளோட வாழ்க்கையில் வந்துட்டு அல்லாஹோட கட்டளைகளை பின்பற்றணுங்கிற எச்சரிக்கையை வந்து நம்ம எடுத்துக்கணும். அடுத்து வந்து 11வது பக்கத்துலேருந்து 15வது பக்கம் வரைக்கும் அல்லாஹ் தாலா வந்து என்ன சொல்கிறான் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம்னா, அறிவுள்ளவர்களின் தவறு சில கல்வியாளர்கள் அல்லாஹ்வின் நூலை மாற்றி தன் லாபம் பார்த்தார்கள். அதாவது குர்ஆனோட வார்த்தைகள், இப்போ நம்ம வந்து கடைசி நபி, நம்மளோட நபி தான் ஆதம் நபி தான் வந்து கடைசி நபி. நம்மளோட குர்ஆன் வசனங்கள் வந்து இறுதியாக்கப்பட்ட வசனங்கள். இதுக்கு முன்னாடி வந்த வேதங்களை வந்து பெற்றுக்கொண்ட மனிதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கூட்டத்தினர் வந்து அவங்களுக்கு தோதுவாக அல்லாஹ் கூறின வார்த்தைகளை வந்து மாற்றி அமைச்சாங்க. இப்போ ஜபூர், இன்ஜில், தௌராத் வேதங்களை வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு கஷ்டமாக இருக்கிற விஷயங்களை அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. அந்த மாதிரி மாற்றினவங்க, தன் லாபத்தை பார்த்தவங்களுக்கு வந்து அல்லாஹ் தாலா வந்துட்டு என்ன வந்து எச்சரிக்கை செய்து அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா அப்படிங்கிற விஷயங்களை வந்துட்டு 11வது பக்கத்துலேருந்து 15ஆம் பக்கத்து வரைக்கும் அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கிறான். புதிய தூத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குலத்தை சார்ந்தவர்கள் இல்லாதவர்கள் மறுத்தார்கள். இவங்க எல்லாருமே வந்து மறுத்தாங்க. இந்த குர்ஆன் வந்து இறங்கும்போது யாருமே வந்து ஏற்றுக்கலை. நபியோட வார்த்தைகள் வந்து சொல்லும்போது இது வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது வந்து குர்ஆன் தான் வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ் தான் பேசுகிறான், நான் தான் இறுதி நபி, என்னை ஏற்றுக்கோங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லும்போது நீ ஒரு பொய்யன், நீ வந்து பொய் சொல்கிற, நீ வந்து இட்டு கட்டுற, நீயா வந்து ஒரு கவிதை பாடுற அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட குலத்தை சேர்ந்தவங்க, அவங்களோட குடும்பத்தினரே வந்து நபியை வந்து ரொம்ப இகழ்வாக பேசி எதிர்த்தாங்க. அப்போ வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மீது பகையாக்கிட்டாங்க. வந்து இப்போ வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்துட்டு வஹி வந்து கொண்டு வராங்க. வஹி மூலியமாக தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து குர்ஆனை வந்து அல்லாஹ்விடம் இருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ இவங்க வந்து இதெல்லாம் பொய் அப்படிங்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மீது வந்து உண்மையை ஏற்காமல் அவங்கக்கிட்ட வந்து பகையாக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து அல்லாஹ் தாலா வந்துட்டு இது குர்ஆனில் சொல்கிறேன். இது எல்லாமே நான் வந்து தமிழில் சொல்கிறத நீங்கள் வந்து அரபியில் தேடி பாருங்கள். இதில் எந்தெந்த ஆயத்தில் வருது அப்படிங்கிற விஷயங்களை தேடுங்க. நீங்கள் தேட தேட அதிகமான அதிகமான கல்வி அல்லாஹ் தாலா தருவான். அது நம்ம தேடுறது மூலயமா நம்ம வந்து
இன்னும் நம்மளோட அறிவு வந்து மேம்படும். அல்லாஹ் தஆலா மிகவும் ஞானமிக்கவன். அவன் வந்து அதிகமான அறிவை நமக்கு தருவான். இன்ஷா அல்லாஹ் வந்து நான் இப்போ சொல்கிற ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு நீங்களாக வந்துட்டு தேடி அதுலேருந்து படிப்பினையை எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து ஒரு சிறு முயற்சி தான். அப்புறம் வந்துட்டு என்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, மந்திரம் செய்கிறவங்கள பற்றி ஷைத்தானோட வழியில் போய் அவங்க வந்து என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள், அது மனிதர்களுக்கு இடையே சண்டையை மூட்டுறது, சூனியம், பில்லி சூனியம் இந்த மாதிரி வைக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து செஞ்சாங்க. அதனால அவங்களுக்கு என்னென்ன தண்டனைலாம் கிடச்சிச்சு, இதெல்லாம் வந்து தவறான பாதை, இதில் பக்கம் போகாதீங்க அப்படிங்கிற எச்சரிக்கையை அல்லாஹ் தஆலா வந்துட்டு நமக்கு இந்த 11வது பக்கத்துலேருந்து 15வது பக்கம் வரைக்கும் நமக்கு வந்து அல்லாஹ் தஆலா வந்து சொல்கிறான். மேலும் வந்துட்டு இப்போது அடுத்து வந்து இதெல்லாம் தவறான பாதைகள், இதுலேருந்து நம்ம வந்து இந்த மாதிரி பாதையில் போகக்கூடாதுங்கிற எச்சரிக்கையை வந்து அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அடுத்த பக்கம் வந்து 16வதுலேருந்து 20ஆம் பக்கம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, மதீனாவில் யூதர்கள் வந்து ஏன் இந்த சில வசனங்களாக மாற்றப்பட்டாது அப்படிங்கிற தேவையற்ற கேள்விகள். இப்போது நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு குர்ஆன் இதுக்கு முன்னாடி வந்து வேதங்களோட வசனத்தெல்லாம் மாற்றி அமைச்சிக்கிட்டாங்க அவங்களுக்கு தேவையான மாதிரி அப்படின்னா நபி சொல்லிகிட்டு இருக்கும்போது தேவையற்ற கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. மதீனாவாசிகள் வந்துட்டு ஏன் மாற்றினாங்க, எதுக்காக மாற்றினாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. என்ன சொல்ல வரான் அப்படிங்கிற ஞானத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சுங்கிற விஷயங்கள் வந்துட்டு அல்லாஹ் தஆலா 16வதுலேருந்து 20வது பக்கம் வரைக்கும் சொல்கிறான். மேலும் வந்துட்டு இந்த 16வது பக்கத்துலேருந்து 20வது பக்கம் வரைக்கும் என்ன சொல்கிறான்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி அவங்களோட வரலாறால் வந்து வரலாறாக சொல்கிறான். அவங்களுக்கு என்னென்ன சோதனைகள் கொடுத்தான், அதில் வந்து அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க, அல்லாஹ்வுக்காக எப்படி அவங்க தியாகம் செஞ்சாங்க, அவங்க எப்படி மனித குலத்துக்கே இமாம் ஆனாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெளிவாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி கொடுக்குறான். அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரு படிப்பினையாக எடுத்துக்கணும். நம்ம அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு வந்து தியாகம் செய்யணும், நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா வந்து இந்த குர்ஆனில் வந்து இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றின வரலாறை வந்து அல்லாஹ் தஆலா சொல்லித்தரான். மேலும் வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி அவங்க வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு என்னென்ன உபதேசம் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா வந்து இந்த சூரா அல் பக்ராவில் வந்து நமக்கு வந்து சொல்லித்தரான். அல்லாஹை மட்டும் வணங்குங்க அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மரண தருவாயில் அவங்களோட பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்கள் வந்து உபதேசம் செய்கிறாங்க, சில உபதேசங்கள் செய்கிறாங்க, அதை வந்து அல்லாஹ் தஆலா வந்து என்னென்ன செஞ்சாங்கங்கிறத விளக்கமாக வந்து குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அதில் என்ன முக்கியமாக சொல்லியிருக்காங்கன்னா, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கிறத வந்து அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லித்தராங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்குறான். நம்ம வந்து எப்படி வந்து அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எப்படி அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது, தவறான வழியில் எப்படி போகக்கூடாது, எதெல்லாம் தவறு எதெல்லாம் சரி அப்படிங்கிற விஷயங்களை நமக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அல்லாஹ் ஒவ்வொரு வார்த்தையாக நமக்கு வந்து குர்ஆனில் வந்து நமக்கு படிப்பினைகள் வரலாறுகள் சொல்லி சொல்லி நமக்கு வந்து எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறான். இந்த சூரா அல் பக்ராவில் வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறான். நம்ம வந்து இது எல்லாமே வந்துட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா, அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த எல்லா உபதேசத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் கவலை கஷ்டம் எது வந்தாலும் அல்லாஹ்வே நம்பி இருக்கக்கூடிய மன தைரியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நமக்கு மறுமையிலையும் வெற்றியை கொடுப்பான், இம்மையிலையும் நமக்கு வெற்றியை கொடுப்பான். நம்ம யார் வந்து குர்ஆனை வந்து நம்மளோட வாழ்க்கையில் அமல்படுத்துகிறாங்களோ, அவங்களோட வாழ்க்கையில் முழுவதுமாக குர்ஆனை கொண்டு வராங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இம்மையிலும் மறுமையிலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பான். சஹாபாக்கள் மாதிரி நம்ம வந்து வாழணும். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நம்பினாங்க, எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தாங்க, அதுக்கான வெற்றி அவங்க எப்படி அடைஞ்சாங்கங்கிற விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆனில் நமக்கு சொல்கிறான். எப்படி சஹாபாக்களை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டான் அல்லாஹ் தஆலா ரலியல்லாஹு அன்ஹு, நானும் அவர்களை பொருந்தி கொண்டேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆனில் வந்து நமக்கு சொல்கிறான். அவங்கள மாதிரி நமக்கு ஒரு முன் உதாரணமாக எடுத்து காட்டுறான். அனைத்து நபிமார்களையும் அனைத்து சஹாபாக்களையும் நமக்கு ஒரு முன் உதாரணமாக அல்லாஹ் தஆலா நமக்கு வந்துட்டு எடுத்து காட்டுறான். இதை மொத்தமாக வந்து இந்த ஃபஸ்ட்டு ஜுஸுல என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அல்லாஹுடைய வழிகாட்டல், அதை வந்து எப்படி கேட்கணும், அது அந்த கட்டளைகளை எப்படி எடுத்துக்கணும், அந்த கட்டளைகளை எப்படி நம்ம பின்பற்றணும், எப்படி அந்த கட்டளைகளை வந்து மறுக்கக்கூடாதுங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் வரலாறில் நடந்த தவறுகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை மீண்டும் செய்யாத மாதிரி நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிற வரலாறு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தவறு செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு வந்து தௌபா செய்யணுங்கிற விஷயத்தை வந்து அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு வந்துட்டு மேலும் வந்துட்டு அல்லாஹ் மேலே அன்பாக இருந்தாங்க, எப்படி அல்லாஹ்வுக்காக முழுமையாக நான் வந்து சமர்ப்பணம் செஞ்சாங்கங்கிற விஷயங்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி வந்து அது பேர் என்ன எப்படி பிள்ளைகளுக்கு வந்துட்டு அறிவுரை கூறினாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து இந்த முதல் ஜுஸ்ஸுலேருந்து நம்ம கற்றுக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த முதல் ஜுஸ்ஸுவை எடுத்து பாருங்கள். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு மைண்டில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் வந்து தமிழ் குர்ஆனை வந்து படித்து பாருங்கள். இந்த வரலாறு எல்லாத்தையும் முழுமையாக படிங்க. இது மூலயமா நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து இன்ஷா அல்லாஹ் நம்மளோட வாழ்க்கையில் அமல்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா வந்து உங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு குர்ஆனை முழுமையாக விளங்கி படிக்கக்கூடிய பாக்கியத்தையும், அதை நம்மளோட வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும், இன்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி தரக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா வந்து அருள் புரிவானாக. மேலும் உங்களையும் எங்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.